இன்னொன்னு நல்லா புரிஞ்சுச்சு. சமீபத்துல தாடி பாலாஜி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. என்னன்னா, மக்களை நீங்க காப்பாத்துறது முன்னாடி இவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட இருந்து உங்களை முதல்ல காப்பாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மாநாட்டுல நடிகர் விஜய் அவர்கள் பேசின, அதாவது தளபதி விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரே ஒரு விஷயத்த, தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்துல உள்ள ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துச்சு. என்னன்னா, நண்பன் படத்துல அந்த ஒரு கேரக்டருக்காக இவங்க விஜய் அவர் எல்லாம் போய் ஒரு டைலாக் ஸ்கிரிப்டை மாத்தி எழுதி விட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒத்த ஸ்கிரிப்ட்ல மொத்தத்தையும் முடிச்சு விட்டாரு நம்ம அண்ணா ஆதவர்ஜனா அப்படிங்கிறதா. இவர் எங்க இருந்து இங்க வந்தாருங்கிறது தெரியும். சோ கொஞ்சம் தாடி பாலாஜன் சொன்ன மாதிரி நிதானமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இல்ல படிச்சுட்டு அப்படியே மைக்கில் நின்று மேடையில் என்ன அதை படிச்சு பேசிட்டு போயிருவோம் அப்படிங்கிறத பேசாம அடுத்த முறை எது நடந்துச்சுன்னா கொஞ்சம் கல ஆராய்ச்சியில இருக்கணும். கொஞ்சம் அந்த இடம் ஒரு மாநாடோ இல்ல ஏதோ ஒண்ணுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு பிரஸ் வந்தா என்ன பதில் சொல்றது, என்ன தெரிஞ்சுக்கணும். மெயினா சொல்றேன், இதை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, சின்ன விஷயங்க நீங்க பாத்துருக்கீங்க, மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பேப்பர் ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த தொகுதி வேட்பாளர் அறிவிக்க போறேன், இது மதுரை மேற்கு, மதுரை தெற்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதிகள் நேம சொல்லி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு வேட்பாளரை அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி சொல்லும் போது அந்த இதை கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல நான் பெருசா வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், சாதாரணமா மதுரைக்கு போறோம், ஒரு 5 தொகுதி பேரை கூட உங்களால மனசுல வச்சுக்க முடியாது. அந்த விஜய்ங்கிறது மேட்டர் இல்ல, அந்த 5 தொகுதி பேரை மைண்ட்ல வச்சுக்க முடியாம நீங்க ஒரு அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட அரசியலா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இதுல இந்த ஒரு 5 தொகுதி பேரை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாம நீங்க எழுதி அதுல விஜய்ங்கிற அந்த டைலாக கூட அப்படியே ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே படிச்சிட்டீங்க, ஃபுல்லா படிச்சு வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோட கேள்வி ஒண்ணே ஒண்ணு, இந்த மாநாட்டை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எதுவுமே தெரியாத ஒருத்தர் கொடுத்தா கூட இதே பேசலாம்னு சொல்லி அழகா எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒன்னத்துக்கு உருப்படாம ஏதோ ஏபிசி ஜூஸ் அடிச்ச மாதிரி, ஆப்பிள் கேரட் இது பீட்ரூட் போட்டு அடிச்ச மாதிரி, ஜெயலலிதா அம்மாவோட செய்வீர்களா, சீமானனுடைய கதை, இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட அள்ளி உள்ள போட்டு மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி ஒரு மிக்சிங்ல ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து கொடுத்தோன்னே அதை நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, படப்படன்னு வாந்தி எடுத்து தள்ளிட்டு போயிட்டீங்க. கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து அந்த தொகுதி என்னென்ன இருக்கு, அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு 4 பாயிண்ட் அவர் எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா திருப்பி தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையான விஜய் ரசிகர்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே உங்க கூட இருக்கிறவங்க நீங்க வளரணும்னு பண்றாங்களா, இல்ல இவன் தனியா யோசிச்சா வளர்ந்துருவான் அதனால இவனுக்குள்ள ஒரு ஆளை அனுப்பி விட்டு வேலையை பார்த்து விடுன்னு பண்றாங்களா? நல்லா யோசிச்சு இந்த விஷயத்தை வந்து முடிவெடுங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் கடைசியா சொல்லிக்கிறேன். இந்த மாநாட்டில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. தூய்மை பணியாளர்களுக்காக பேசிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ இந்த கவின் ஆணவ கொலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிருக்கலாம். சரி, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். 20 லட்ச ரூபா காருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, கொடி கம்பம் உளுந்து, அதுல செத்து போனவனுக்கு என்னையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு நியூஸும் வந்து வரல. அப்படி எது இருந்துச்சு, ஏதாவது கொடுத்துருக்காங்க இல்ல வெளியே தெரியாம பண்ணிருக்காங்கிற மாதிரி எது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ல. யோசிச்சு முடிவு பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. சினிமா அரசியல் வெவ்வேறு, எல்லாருமே வந்துட்டு